டேஸ்டான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கட்டுறேன்ப்பா. இது வந்து உங்களுக்கு வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம். சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுப்பா. நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்ல மசில்ஸ்லாம் நல்லா உங்களுக்கு இறுக்கம் கொடுக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த மை ப்ரோட்டீன் பிராண்டோட ப்ரோட்டீன் பேன் கேக் மிக்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. ஒண்ணுமே இல்லைங்க, இதுல வந்து ஜஸ்ட் ஒரு 2 ஸ்கூப் வந்து எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை சுட்டோம் அப்படின்னா நமக்கு இன்ஸ்டன்டான ஹை ப்ரோட்டீன் தோசை ரெடி ஆயிடுது. இதோட பையிங் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஒரு கோட் வந்து கொடுத்துருக்காங்க, TAMIL தமிழ் அப்படின்ற கோடை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஃபிளாட் 20% ஆஃபர் வந்து இருக்குது. அது போக நீங்க சப்போஸ் 8,000க்கு மேல நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 25% ஆஃபர் வந்து இருக்கும். அதே மாதிரி 12,000க்கு மேல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா 30% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் வந்து இருக்கு. இந்த தமிழ் அப்படின்ற கோட யூஸ் பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா இதோட பையிங் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. வாங்க போறோம், பேக் டு வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு கடாய் வச்சிருக்கேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ கடாய் கொஞ்சம் சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஓட்ஸ் எடுத்துருக்கோம்ப்பா. ஓட்ஸ்ல ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்குருவோம். ஒரு ஆளுக்கு 2 ஸ்பூன் போட்டுக்குருவோம். இதை லைட்டாக நம்ம ஓட்ஸோடைய பச்சை வடை போகிற அளவுக்கு லைட்டாக வறுத்துக்குருவோம். ஒரு கடாயுடைய சூட்டில் ஒரு 1 நிமிஷத்துக்கு வறுத்துக்குருவோம். இப்போ அம்மா வந்து கடாயுடைய சூட்டில் நம்ம ஓட்ஸை வறுத்துக்கிட்டோம். நல்லா ஒரு ஃப்ளேவர் வருது. இதை வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அதே கடாயில் 1 ஸ்பூனு ஃப்ளாக்ஸ் சீட் போட்டுக்குருவோம்ப்பா. 1 ஸ்பூன் போட்டுக்குருவோம். இதையும் நம்ம வறுத்துக்குருவோம். அதே இதில் 1 ஸ்பூனு சியா சீடு போட்டுக்குருவோம். லைட்டாக வறுத்துக்குருவோம். இப்போ லைட்டாக கொஞ்சம் கடாயுடைய சூட்டில் வறுத்துக்கணும், ரொம்ப வறுக்கக்கூடாது. நம்மளுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்லேயும் சியா சீட்லேயும் நம்மளுக்கு அதோடைய சத்து போயிடும். லைட்டாக கடாயுடைய சூட்டில் போட்டு எடுத்துடணும். இப்போ இதை பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ அதே கடாயிலப்பா நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம முந்திரி பருப்பு போட்டுக்கிடுவோம். ஒரு 6-7 பீஸு. இது பூசணி விதை, நல்லா நீர் சத்து உள்ள காய், நம்ம வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணப்பா. இது 1 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். இது வந்து சூரியகாந்தி விதை, இதுவும் வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். இது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். 1/2 ஸ்பூன். இப்போ இதை வந்து நல்லா நம்ம கடாய் சூட்டில் லைட்டாக வறுத்துக்கிடுவோம். இப்போ கடாயுடைய சூட்டில் நம்ம வறுத்துக்கிட்டோம். கேஸ் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம பவுலில் போட்டுக்கிறோம்ப்பா. இப்போ இது வந்து நம்ம வறுத்துருக்கோம். அந்த சூடு வந்து கொஞ்சம் லைட்டாக வெதுவெதுப்பாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறட்டும். நட்ஸு ஓட்ஸ்லாம் நல்லா ஆறட்டும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த நட்ஸோட நம்ம இந்த 2 ஸ்பூனு ஓட்ஸ் வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இதை இதில் போட்டுக்கிடுவோம். தண்ணி ஊற்றிடுவோம். தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விடுவோம். 10 நிமிஷம் ஊறினோடனே ஓட்ஸ் நல்லா பூவாக மலர்ந்துடும். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அம்மா வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம 10 நிமிஷம் ஓட்ஸையும் நட்ஸையும் போட்டு ஊற வச்சுருந்தோம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் இதை போட்டுக்கிறோம். இதுக்கு அடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். லைட்டாக ஊற்றிக்கிடுவோம். இதை உங்களுக்கு அடித்து கொண்டு வரேன். இப்போ அம்மா வந்து உங்களுக்கு ஓட்ஸையும் நட்ஸையும் அடித்து கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதில் வந்து அடித்தாச்சு. இந்த மாதிரி இருக்கணும். சியா சீடையும் ஃப்ளாக்ஸ் சீடையும் இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ அம்மா வந்து ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதையும் கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். உங்ககிட்ட எந்த வாழைப்பழம் இருக்கான்றா நீங்கள் அந்த வாழைப்பழத்தை போட்டுக்கோங்க. இது வந்து பட்டை, நம்ம உடம்ப நம்ம நல்லா வெயிட்டை குறைக்கக்கூடியது. நம்ம வந்து இது வந்து பட்டைப்பா. இது நம்ம பிரியாணிக்கெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த பட்டை. அதான் அதிலே அம்மா வந்து பொடி வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கிறோம். ரொம்ப போட்டால் நம்மளுக்கு பட்டை வாடை வரும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கிறோம். இது வந்து பனங்கற்கண்டுப்பா. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது பனங்கற்கண்டு. நம்மலாம் இப்போ வந்து பனங்கற்கண்டுலாம் ரொம்ப யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ நம்ம வந்து இப்படி பனங்கற்கண்டுலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும். பனங்கற்கண்டுப்பா. இதை வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பனங்கற்கண்டு போட்டுக்கலாம். இல்லாட்ட நீங்கள் இது சக்கரை போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். இல்லாட்டாக்கா நீங்கள் தேன் வேணுன்னா தேன் விட்டுக்கோங்க. அம்மா வந்து பனங்கற்கண்டு போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி, கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதில் உங்களுக்கு மிக்சியில் அடிச்சு கொண்டு வரேன். இப்போ அம்மா மிக்சியில் அடிச்சு கொண்டு வந்தாச்சு.
அருமையான நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட், சூப்பராக நல்ல ஹெல்தியான நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுப்பா. ஓட்ஸு, வாழைப்பழம், நட்ஸு இதை வச்சு நம்ம அடிச்சிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அதிக நேரம் பசிக்காது, பசி நல்லா தாங்கும். எதையும் நம்ம சாப்பிடணும் தேவையில்லை. இந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்டா போதும். நம்ம வந்து அதுக்கு மேலே நம்ம லஞ்சுக்கு சாப்பிட்டா போதும். இப்போ நம்ம வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, நம்மளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு அருமையான பிரேக்ஃபாஸ்ட்டுப்பா. இது சாப்பிடுவோம். ரொம்ப அருமையாக இருக்குது, ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்க இந்த அளவு எடுத்து சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு நல்லா அதிக நேரம் நம்மளுக்கு பசிக்காது, பசி நல்லா தாங்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதே மட்டும் போதும் உங்களுக்கு. அடுத்து நீங்கள் லஞ்சுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. எல்லாரும் சாப்பிடலாம். டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஒரு நம்ம உடம்புல உள்ள வெயிட் நல்லா குறையும். உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.